வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மிதுனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மிதுனம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் தங்களின் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களே, உங்கள் தேடல் குணம் இந்த மாதம் மேலும் வலுப்பெறுகிறது. ஆய்வு மற்றும் ஆராய்ச்சியில் புதிய ஆர்வம் பிறக்கிறது. அறிவுத்துறைகளின் ஆழம் உங்களை அழைக்கிறது. அதே சமயம் படைப்பாற்றலும் புதுமைக்கான வாய்ப்புகளும் உங்கள் வாழ்வில் மலர்கின்றன. திருவாதிரை நட்சத்திரத்தின் அனைத்து 4 பாதங்களிலும் பிறந்தவர்களே, மாற்றத்திற்கான தெய்வீக ஆற்றல் உங்களுடன் இணைகிறது. குரு பகவான் அவர் கருணையால் உங்கள் சுய வளர்ச்சியிலும் ஆன்மீக பயணத்திலும் ஆழமான புரிதல்களை வழங்குகிறார். மேலும் புதிய கண்ணோட்டங்கள் உங்கள் சிந்தனையின் எல்லைகளை விரிவுபடுத்தி வாழ்வியல் உண்மைகளை வெளிப்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களே, தகவல் பரிமாற்றத்திலும் தொடர்புகளிலும் உங்கள் இயல்பான திறமை மேலும் மலர்கிறது. சொல்லாற்றலும் எழுத்து திறனும் புதிய உயரங்களை எட்டும். எனினும் குடும்ப உறவுகளில் நிலவும் இணக்கமும் அமைதியும்தான் இந்த மாதத்தின் உண்மையான பரிசு. கிரகங்கள் உங்கள் நட்சத்திர பயணத்தை ஆசீர்வதிக்கட்டும். சனி பகவான் உங்கள் தொழில் பாதையில் உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறார். அவர் அருளால் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எனினும் இந்த மாதம் பொறுமையும் தொடர்ச்சியும் உங்கள் வெற்றியின் திறவுகோல். உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளின் கவனத்தை இயல்பாக ஈர்க்கும். மாதத்தின் முதல் பகுதியில் கூட்டு முயற்சிகள் சிறப்பான பலன்களை தரும். புதிய ஒப்பந்தங்களும் கூட்டாண்மை வாய்ப்புகளும் உங்கள் வணிக எல்லைகளை விரிவுபடுத்தும். அதே சமயம் 2ஆம் பகுதியில் ஆழமான ஆராய்ச்சியிலும் மறைமுக வருமான ஆதாரங்களிலும் உங்கள் கவனத்தை திருப்புவது நன்மை பயக்கும். குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருந்து கொண்டு உங்கள் சுய மதிப்பீட்டை மறுபரிசீலனை செய்ய அழைக்கிறார். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக சிந்தியுங்கள். நிதி விஷயங்களில் விவேகமும் எச்சரிக்கையும் கைக்கொள்வது அவசியம். மாத இறுதி நாட்களில் மறைந்திருந்த வாய்ப்புகள் தங்கள் முகத்தை காட்டும். நீண்டகால முதலீடுகளுக்கும் எதிர்கால திட்டங்களுக்கும் வலுவான அடித்தளம் அமைக்க இதுவே சரியான நேரம். கிரகங்கள் உங்கள் முயற்சிகளை வெற்றி பாதையில் வழிநடத்தட்டும். குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் பயணித்துக் கொண்டு உங்கள் உடல் நலத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த அழைக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை முறையில் சமநிலையை காண வேண்டிய முக்கிய காலகட்டம். ஓய்வும் உழைப்பும் ஒன்றையொன்று நிரப்பும் இரட்டை சக்திகளாக இயங்கட்டும். மாதத்தின் ஆரம்ப நாட்களில் மன அழுத்தத்தின் அலைகள் சற்று உயரலாம். எனினும் மூச்சு பயிற்சியும் தியான முறைகளும் உங்கள் மனதிற்கு அமைதியின் துறைமுகமாக அமையும். அதே வேளையில் சனி பகவான் ஒழுங்குமுறையுடன் கூடிய வாழ்க்கை பாணியை கடைபிடிக்க உங்களை வலியுறுத்துகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் உடல் நுட்பமான மாற்றங்களை உணரக்கூடும். இந்த நேரத்தில் போதுமான ஓய்வு, சத்தான உணவு முறை, தொடர்ச்சியான நீர் அருந்துதல் போன்றவை உங்கள் பாதுகாப்பு கவசமாக அமையும். மேலும் முன்பு இருந்த உடல்நலக் குறைபாடுகள் மீண்டும் எழாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நலம் பயக்கும். யோகா பயிற்சிகளோ அல்லது மென்மையான உடற்பயிற்சிகளோ உங்கள் உயிர் சக்தியை புத்துணர்வுடன் நிரப்பும். கிரகங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை எப்போதும் பாதுகாக்கட்டும். மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டாண்மை உறவுகளிலும் திருமண பந்தத்திலும் புதிய புரிதல்கள் மலர்கின்றன. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான்,
செவ்வாய் பகவான், அனைவரும் உறவுகளின் களத்தில் ஒன்றிணைந்து பயணிப்பதால் இதயங்களுக்கிடையிலான தொடர்பாடல் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. திறந்த மனதோடு பகிரும் உரையாடல்கள் உங்கள் நெருக்கத்தை மேலும் ஆழப்படுத்தும். அதே வேளையில் குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் கடந்து சென்ற காலத்தின் தீர்க்கப்படாத விஷயங்களை மீண்டும் எதிர்கொண்டு அவற்றிற்கு நிரந்தர தீர்வு காண அரிய வாய்ப்பு கிடைக்கிறது. எனினும் பொறுமையும் பரிவும் இந்த பயணத்தின் அடித்தளமாக அமைய வேண்டும். மாத மத்திய நாட்களில் குடும்ப கடமைகளின் சுமை சற்று கூடலாம். ஆனால் இதுவே உங்கள் அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் பொன்னான தருணம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் கழிக்கும் ஒவ்வொரு கணமும் உறவின் அடித்தளத்தை பலப்படுத்தும். மாதத்தின் இறுதிப் பகுதியில் குடும்பத்தில் மறைந்திருந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடும். மேலும் பழைய உறவுகள் புதிய உயிர் பெற்று மலரும். நம்பிக்கையின் நூல்களும் வெளிப்படையான பகிர்தலும் உங்கள் உறவுகளை இன்னும் உறுதியாக பிணைக்கும். கிரகங்கள் உங்கள் இல்லத்தில் அன்பின் அலைகளை எப்போதும் பாய்ச்சட்டும். ராகு பகவான் பின்னோக்கிய பயணத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உயர்ந்த அறிவின் வாயில்களை திறக்கிறார். தத்துவ சிந்தனைகளும் ஆழ்ந்த கேள்விகளும் உங்கள் மனதில் எழும். இந்த சிறப்பான காலகட்டத்தில் புதிய கல்வி வாய்ப்புகளை தேடி அலையுங்கள். அறிவின் தாகத்தை தணிக்க பயிற்சி வகுப்புகளிலோ பட்டறைகளிலோ பங்கேற்பது உங்கள் எதிர்காலத்திற்கு விதை நடுவதாகும். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருந்து கொண்டு உங்கள் உள்ளார்ந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வெளிக்கொணர்கிறார். சமூக நிகழ்வுகளில் உங்கள் பங்களிப்பு புதிய உறவுகளின் வலையை விரிவுபடுத்தும். அந்நியர்களாக சந்திக்கும் மனிதர்கள் காலப்போக்கில் வாழ்நாள் நண்பர்களாக மாறக்கூடும். மாத இறுதி நெருங்கும் வேளையில் சமூக நலனுக்காக உங்கள் பங்களிப்பை செலுத்துங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு நீட்டும் உதவிக்கரம் உங்கள் ஆன்மாவிற்கு அளவற்ற நிறைவை தரும். மேலும் உங்கள் வாழ்வியல் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்வது அவர்களின் பயணத்திற்கு வெளிச்சமாக அமையும். சனி பகவான் உங்கள் தொழில் வாழ்வில் நீண்டகால கனவுகளுக்கு உறுதியான அடித்தளம் அமைக்க ஆசீர்வதிக்கிறார். இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்து பொறுமையுடன் படிப்படியாக முன்னேறுவதே வெற்றியின் மந்திரம். கிரகங்கள் உங்கள் வளர்ச்சிப் பாதையில் ஒளிவிளக்குகளாக இருக்கட்டும். குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் பயணித்துக் கொண்டு உங்கள் உள்முக பயணத்தின் ஆழங்களை தொட அழைக்கிறார். இந்த விசேஷ காலகட்டம் சுயபரிசோதனைக்கும் தியான சாதனைக்கும் மிகவும் உகந்தது. அவர் கருணையால் கடந்து சென்ற அனுபவங்களை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த உள்நோக்கிய பயணம் ஆழமான ஞானத்தின் கதவுகளை திறக்கும். ராகு பகவான் பின்னோக்கிய கதியில் சஞ்சரித்து ஆன்மீக தேடலில் வழக்கத்திற்கு மாறான பாதைகளை வெளிப்படுத்துகிறார். பாரம்பரிய முறைகளுடன் நவீன தியான நுட்பங்களையும் இணைத்து ஆராயுங்கள். இந்த கலவை உங்களுக்கென்று உரித்தான ஆன்மீக பாணியை கண்டறிய உதவும். கேது பகவான் வக்ர நிலையில் இருந்து கொண்டு உங்கள் உள்ளுணர்வின் சக்தியையும் நுண்ணறிவின் கூர்மையையும் மெருகேற்றுகிறார். மௌன தியானத்தின் ஆழம், மந்திர ஜபத்தின் அதிர்வுகள், ஆன்மீக நூல்களின் ஞானம், இவை அனைத்தும் உங்கள் பயணத்திற்கு துணை நிற்கும். குறிப்பாக மகாமிருத்யுஞ்சய மந்திரமோ அல்லது குரு மந்திரமோ உங்கள் ஆன்மீக சக்தியை பன்மடங்கு பெருக்கும். சனி பகவான் ஒழுங்குமுறையுடன் கூடிய ஆன்மீக சாதனையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். தினசரி வழிபாடும் உள்ளார்ந்த பிரார்த்தனைகளும் உங்கள் ஆன்மீக அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தும். இந்த புனித பயணம் உங்களை உயர்ந்த உணர்வு நிலைக்கு படிப்படியாக அழைத்துச் செல்லும். விண்மீன்கள் உங்கள் ஆன்மாவின் பயணத்தை எப்போதும் ஒளிமயமாக்கட்டும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.